ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற 4 மாத காலமும் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை உங்களையும் என்னையும் மெய்யாகவே சூழ நின்று பாதுகாத்து இந்த புதிய மாதமாகிய மே மாதம் 5வது மாதத்திலே பிரவேசிக்கும்படியான இரக்கங்களை கிருபைகளை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 4 மாத காலங்களில் நாம் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் கடந்து வர ஆரம்பித்தாலும் எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் மூழ்கி போகாதபடி தம்முடைய அலாதியான இரக்கங்களினாலும் அனாதியான சிநேகத்தினாலும் உங்களையும் என்னையும் தப்புவித்து பாதுகாத்து நடத்தி இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்கும்படியான இரக்கங்களை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதாசர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது வழக்கம். இந்த மாதத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 31:9 வாசிக்கிறேன், கேளுங்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயீம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, நானே அவர்களை வழிநடத்துவேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய வழிகளிலே ஒரு தடுமாற்றமும் ஒரு காலத்திலும் உருவாக்கப்படுகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்ல வழிகாட்டியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இடுக்கண்கள், எத்தனை கஷ்டங்கள் கடந்து வர ஆரம்பித்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் எளிதாக தாண்டி போக உங்களாலும் என்னாலும் ஆகும். நல்ல ஒரு விமான நிலையத்திலே, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து திரும்பி வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு விமானம் 747 என்கிற ஒரு பெரிய ஒரு விமானம். அந்த விமானங்கள் எல்லாம் விமான நிலையத்தில் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த விதமான ஃப்ளைட் நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலை உங்களுக்கு தெரியும். இந்த பெரிய விமானம், அந்த விமானத்தினுடைய எடையை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனையோ யானையை காட்டிலும், அதாவது மகா பெரிய, அதாவது திறன் வாய்ந்த ஒரு பெரிய ஒரு விமானம். இந்த விமானத்தை அதாவது அது கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அந்த ஒரு இடத்தை நோக்கி கடந்து போக வேண்டியது அவசியம். கீழே வந்து இறங்குது. முன்பதாக பார்த்தால் எந்த விதமான காரியத்திலும் கண்ணுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு ஜீப், ஒரு வாகனம். அதனுடைய பின் பக்கத்திலே ஒரே ஒரு வார்த்தை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஃபாலோ மீ என்கிற ஒரு வார்த்தை. இந்த பெரிய ஒரு விமானம் இந்த ஜீப்பை பின்பற்றி கடந்து போக ஆரம்பித்தது. ஜீப் நேராக முன்பதாக கடந்து போய் விமானம் நிற்கக்கூடிய இடத்திலே கொண்டு போய் அந்த ஜீப் அந்த விமானத்தை நிறுத்த துவங்கிற்று. இதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவனும் கூட நீங்களும் நானும் வழி தடுமாறக்கூடிய நேரத்திலே நம்மை சரியான பாதையிலே கொண்டு போய் நடத்தவும் சரியான வழியிலே கொண்டு போய் நிறுத்தவும், தடுமாற்றம் நிறைந்த காலங்கள், பிரச்சனை நிறைந்த காலங்களிலே உங்களையும் என்னையும் பாதுகாக்கும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். நானே அவர்களை வழிநடத்தப் போகின்றேன். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் நடத்தின அந்த முகாந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்களுடைய வழியிலே அவர்கள் சோர்ந்து போய் விடாத அளவிற்காக எத்தனை தூரம் ஆண்டவராகிய தேவன் அவர்களை பராமரிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திலே வந்திருந்த அந்த காலத்துல திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர்கள் திரும்ப தங்கள் ஊருக்கு அனுமதிக்க வேண்டும், அனுப்பிவிட வேண்டும். ஏனென்றால் நேரம் வெகு நேரமாய் மாற்றப்பட்டு போயிட்டு சீஷர்கள் எல்லாரும் ஏசப்பாட்ட வந்து சொல்றாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவர்கள் வழியிலே கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் சோர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்குரிய வழி ஒண்ணுமே இல்லை. அவர்கள் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறதுனால அவர்களுக்கு வழிக்கு தேவையான ஆகாரத்தை நாம் அவர்களுக்கு மெய்யாகவே தர வேண்டியது அவசியம் என்று சொல்லி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பயன்படுத்தி அத்தனை பேரையும் ஆண்டவராகிய தேவன் போஷித்த ஒரு தேவன். நம்மை நடத்தக்கூடிய கர்த்தர் நம்முடைய குறைவுகள் யாவற்றையும் அறிந்து, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து, எந்த நேரத்தில் என்ன விதமான உதவிகளை உனக்கு நான் செய்ய வேண்டும் என்கிறதை தீர்மானமான விதத்திலே அறியக்கூடிய ஒரு தேவனாய் நின்று இந்த மே மாதத்தின் எல்லா நாட்களிலும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். தேவன் நடத்தக்கூடிய பாதை எப்படிப்பட்ட பாதையாய் இருக்க போகிறது, எப்படியெல்லாம் இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்தி கொண்டு வரப்போகிறார். ஆதியாகம புஸ்தகத்துல 24வது அதிகாரம் 48வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன்.
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆபிரகாம் என்கின்ற மனிதன் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மனையாட்டி ஒன்றை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை எலெயாசார் என்கின்ற அவனுடைய அந்த முக்கியமான அந்த பணியாளருடைய கரங்களிலே கொடுக்கின்றார். எந்த இடத்திலே கடந்து போக வேண்டும்? அவர் சொல்லுகின்றார், என்னுடைய ஜனங்களுக்குள்ளாக நீ கடந்து போக வேண்டும். எந்த இடத்திலும் வேறு ஜனங்களோடு கூட நம்ம சம்பந்தம் கொள்ளக்கூடாது. என்னுடைய இனத்தாருக்கு மத்தியில் நீ கடந்து போய் என்னுடைய குமாரனுக்கு ஏற்ற நல்ல ஒரு மணவாட்டியை நீ மெய்யாகவே தேடிக்கொண்டு வர வேண்டும். எந்த இடத்துக்கு போகணும், எந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகணும் எலெயாசாருக்கு தெரியாது. ஆனால் எலெயாசார் அந்த இடத்தை விட்டு புறப்படக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நல்ல ஒரு பெண்ணை நான் பார்க்க வேண்டும். அது கர்த்தருக்கு உகந்த ஒரு காரியமாய் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவனை நோக்கி தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்து அவர் ஏதோ ஒரு வழியிலே தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் சரியாக ரெபெக்காளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்குகின்றார். அந்த இடத்துல தான் அந்த மனிதன் சொல்லுகின்றார், என்னை ஆண்டவராகிய தேவன் நேர் வழியாய் நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல பலவிதமான ஜனங்களை நம்பி நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கும் போது, இங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், இங்க போனா நல்லா இருக்குன்னு சொல்லி பாதி வழியிலே விட்டு போகக்கூடிய மக்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆனா கர்த்தராகிய தேவன் நம்மை நடத்தக்கூடிய வழி எப்படிப்பட்ட வழி என்று பாருங்கள். எந்த விதமான தடையும் காணப்படாமல், எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாமல் கர்த்தருடைய வழி இதுதான் என்கிறதை அறியக்கூடிய அளவிற்கு நேரான வழியிலே நடத்தக்கூடிய நல்ல ஒரு தேவனாகிய கர்த்தர். தேவனுடைய மனிதனாகிய சாது சுந்தர் சிங் என்கின்ற கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒரு முறை தீபத் பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக கடந்து போகின்றார். அவர் போகக்கூடிய அந்த காலத்தில் ரொம்ப அந்த ட்ரக்கினுடைய வசதியெல்லாம் கிடையாது. டிராவல் பண்ணுகிறதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ட்ரக் வரும். அநேக மைல்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த கால்நடையாகவே கடந்து போக வேண்டியது அது அவங்களுடைய அவசியமாக இருந்தது. ஒரு நாள் அவர் ஒரு கிராமத்திற்காக ஜெபித்து விட்டு கடந்து போகின்றார். கடந்து போயிட்டு இருக்கிறார். போகக்கூடிய வழியில ஒரு இடத்துல பார்த்தா அது ஒரு வனாந்திரமான இடம், எந்த மனிதர்களும் இல்லாத இருக்கக்கூடிய, நடமாட்டம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தா 2 பாதை பிரிகிறது. இப்ப இவர் போகக்கூடிய கிராமத்துக்கு எந்த பாதை அவருக்கு தெரியல. வலது பக்கம் போகலாமா இடது பக்கம் போகலாமா தெரியல. உடனே அதே இடத்துல அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி விட்டு இடது பக்கமாக அவர் கடந்து போக ஆரம்பித்தார். ஆனா அதாவது நடந்த ஒரு காரியம் என்ன, அவர் போகக்கூடிய அந்த கிராமத்தினுடைய வழி வலது பக்கம் போகணும். இவர் இடது பக்கம் போயிட்டார். போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த எதிர இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போயிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த கிராமத்துக்குள்ளாக போகக்கூடிய நேரத்தில் அப்பொழுதுதான் அவருடைய மனதிற்குள்ளாக ஒரு காரியம் விளங்கிட்டு, நாம் இப்போ சரியான பாதையை விட்டு ஒரு தவறான வழிக்குள்ளாக கடந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இனி திரும்ப அந்த 2 வழி பிரியக்கூடிய இடத்திற்குள்ளாக போகிறதுக்குள்ளாக இருட்டி போயிடும். ஏறக்குறைய அப்போவே சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. அது ஒரு மலை பிராந்தி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமா இருட்டக்கூடிய ஒரு நிலைமையும் கூட, மிருகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அந்த கிராமத்திலேயே நம்ம ராத்தங்கி விட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து நம்ம ஜெபித்து அந்த கிராமத்துக்கு போகலாம்னு சொல்லி அந்த இடத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனும் அவருடைய மனைவியும் இவரை கண்ட மாத்திரத்தில், ஐயா நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே இவர் சாது ஐயா சொன்னாரு, இந்த கிராமத்துக்கு போகணும், நான் வழி தவறி இங்கே வந்துட்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கணவனும் மனைவியும் அவர் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க, காலையில் நீங்கள் கடந்து போகலாம் என்கிறதை பற்றி சொன்னாங்க. இவரும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு இணங்க அவங்க வீட்டில் போய் தங்கினாங்க. தங்கக்கூடிய நேரத்தில் இரவு சாப்பாட்டுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செய்து முடித்த பிறகு அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை இவரை பார்த்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஐயா, நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. ஒரு நாளில் என்னுடைய கரங்களில் ஒரு சின்ன ஒரே ஒரு வேதாகம துணுக்கு ஒன்று என்னுடைய கரங்களிலே கிடைத்தது. அந்த துணுக்கை பற்றி அறிய வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆசை. என்னுடைய மனைவி அதை வைத்து அடிக்கடியாய், அதாவது அந்த இயேசுவோடு கூட ஜெபிக்கிறது வழக்கம். எப்படி ஜெபிக்கணும்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் நாங்கள் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு நாள் இரவிலே அவளுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு தரிசனம் ஒன்றை கண்டாள். ஒரு நாளிலே உங்களை சந்திக்க உங்களைப் போல, அதாவது சாது சுந்தர் சிங் மாதிரி ஒரு நீண்ட தாடி வைத்திருக்கக்கூடிய, ஒரு காவி ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் உங்களை சந்திக்க உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிவிப்பார் என்கிற வார்த்தையாக அவளுக்கு தரிசனத்தில் இந்த ஒரு காரியம் தெரிவிட ஆரம்பித்தது. அன்னைக்கிருந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம். நீங்க வரக்கூடிய அந்த காரியங்களுக்கு தெரியாது என்றாலும் கூட, நீங்க கிறிஸ்தவரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. உங்களை மாதிரி அடையாளம் இருக்கிறதை நாங்கள் கண்ட மாத்திரத்துல நீங்கள் தான் அந்த மனிதன் என்கிறதை புரிந்து கொண்டு எங்களுடைய இல்லத்திற்கு நாங்கள் அழைத்து கொண்டு வந்தோம். இயேசுவை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். உடனே அப்பதான் அந்த சாது சுந்தர் சிங் நினைவிலே கொண்டார். உண்மையிலே நான் தவறான வழி என்று நான் நினைத்தேன்.
கர்த்தராகிய தேவன் நேர் வழியா என்னை நடத்தி கொண்டு வந்தார். எந்த இடத்துல ஊழியம் பார்க்க வேண்டும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தராகிய தேவன் நேர் வழியாய் நடத்தி இந்த குடும்பத்தினுடைய காணப்படக்கூடிய மக்களுக்கு இயேசுவின் ஆழ்ந்த அனுபவங்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவே கர்த்தராகிய தேவன் இந்த தவறான வழி நான் தேர்ந்து கொள்ளும்படியான கிரியைகளை உருவாக்கி சரியான இடத்திலே கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வழி தெரியாமல் அலையக்கூடிய காலங்கள், எந்த மார்க்கத்தில் போகலாம், என்ன விதமான விஷயத்துல கடந்து போகலாம், என்ன சூழ்நிலைகள் நமக்கு முன்பதாக உருவாக்கப்பட போகிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், வழி நடத்தும் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு முன்பதாய் கடந்து போய் எல்லா வழிகளிலும் நான் உன்னை சரியான பாதையிலே நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகிறேன். நீ நினைக்கக்கூடிய வழியின் படி அல்ல, நீ யோசிக்கக்கூடிய மார்க்கத்தின் படி அல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான புதிய மார்க்கத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்தும் தேவன் நான் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். ஒருவேளை என்ன காரியத்தை செய்யலாம், என்ன படிப்பு படிக்கலாம், மேல் படிப்பு படிக்கலாம் தெரியல, என்ன வேலையின் ஊடாக நான் கடந்து போகலாம் தெரியல, என்ன விதமான காரியத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தின் ஊடாக கடந்து போகலாம் தெரியல. அநேகம் விதமான மக்களுக்கு முன்பதாக நீங்கள் போய் ஆலோசனை கேட்கிறது உண்டானால் உங்களையும் என்னையும் அவர்கள் மெய்யாகவே குழப்பி போட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நேர் வழியில் நடத்தக்கூடிய தேவனாகிய நான். இந்த இடத்துல எலையாசார் என்கிற மனிதனுக்கு எந்த வழியில போக வேண்டும், எந்த வழியில ஆண்டவராகிய தேவனால் முன் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய எஜமானுடைய மகனுக்குரிய பெண் இருக்கிறாள் தெரியாது. என்றாலும் கூட கர்த்தரை நோக்கி ஜெபித்து விட்டு கடந்து போனார். கர்த்தராகிய தேவன் நேரான வழியிலே நடத்தி எந்த பெண்ணை அந்த ஆண்டவராகிய தேவன் நியமனம் பண்ணி வைத்திருக்கிறார் ஈசாக்குக்காக, இந்த பெண்ணை சரியான விதத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்காக சூழ்நிலைகள் யாவற்றையும் உருவாக்கின தேவன், வழி நடத்தும் தேவன். அவர்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், இந்த மே மாதம் முழுவதிலும் கூட நான் உன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு நானே உன்னை நடத்தும் ஒரு தேவனாய் கடந்து வரப்போகின்றேன். எந்த பாதையை பார்த்து நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கலக்கத்தின் ஊடாய் கடந்து போகின்றாய், எந்த மார்க்கம் சரியான மார்க்கம், எந்த வழி சரியான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வழி, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை அறியாத ஒரு திகைப்பு, ஒரு பயம். ஆனால் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், உன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு நானே உன்னை நடத்தும் தேவனாய் இந்த மாதத்தின் எல்லா நாளிலும் கடந்து வரப்போகின்றேன். நேரான வழியிலே நடத்தி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக நடத்தும் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இரண்டாவது காரியத்தை பாருங்க, யாத்திராகம புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உமது பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். தேவனுடைய சித்தத்தின்படி இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் எகிப்திலே நின்று மீட்டுக் கொண்டு வருகின்றார். வழி அறியாத வனாந்தரமான ஒரு மார்க்கம், எந்த இடத்துக்குள்ள போகணும் கர்த்தராகிய தேவன் கூப்பிட்டாரு, ஆனால் நாங்க எந்த மார்க்கத்துல போகணும் தெரியல. ஆண்டவராகிய தேவனே இந்த மக்கள் யாவரையும் அழைப்பித்துக் கொண்டு வந்து, செங்கடலுக்கு பக்கத்தில் நீங்கள் பாளையமாய் நில்லுங்கள், நானே உங்களை நடத்தும் ஒரு தேவனாய் கடந்து வர போகின்ற நிறைய இக்கட்டுகள், நிறைய கஷ்டங்கள், இவர்கள் வெளியே போக முடியாத அளவிற்கு அநேகம் தடைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் தேவனுடைய கரங்களை நம்பி தங்களுடைய வழிகளை அவர்கள் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சதுனால, எங்களுக்கு வழி தெரியாது ஆண்டவரே, நாங்க எந்த வழியில போகணும் எங்களுக்கு தெரியாது, எந்த மார்க்கத்துல போகணும் எங்களுக்கு தெரியாது, இதுதான் நாங்கள் வசிக்க வேண்டிய ஒரு இடம் என்கிறதை பற்றி எங்களுடைய மனதுல எங்களை அறியாத ஒரு நிலையின் ஊடாக நாங்கள் தள்ளப்பட்டு போயிட்டோம். இந்த பார்வோன் தான் எங்களுடைய சொந்த ராஜன் என்று சொல்லியும் இவனை மிஞ்சி எங்களால் வெளியே போக முடியாது என்று சொல்லக்கூடிய எங்களை அறியாத ஒரு மனத்திலே காணப்படக்கூடிய நினைவுகளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு மக்களாய் விளங்கிவிட்டோம். இனி எங்களுக்கு ஆண்டவராக தேவன் ஒரு புதிய மார்க்கத்தை பற்றி பேசுகின்றேன், விடுதலையான ஒரு மார்க்கத்தை பற்றி. அடைக்கப்பட்ட ஒரு வழி அல்ல, அடிமை நுகத்திலே காணப்படக்கூடிய ஒரு வழியும் அல்ல. இந்த ஒரு காரியத்தினுடைய அடிப்படையிலே நீரே எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கப் போகின்றீர் என்கிறதை பற்றி பேசினேன். எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை உங்க கையில் ஒப்புக் கொடுத்துட்டோம்னு சொல்லி மோசேயும் அவனோடு கூட காணப்படக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் தங்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அந்த இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் எகிப்துக்கு அடிமையாகவே காணப்பட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட பல விஷயங்களில் நீங்களும் நானும் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறத பார்க்க முடியும். நமக்கு தெரியாது இது ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய வழி அது இல்லைன்னு நமக்கு தெரியாது.
ஆண்டவராகிய தேவனுக்கு விருப்பமான பாதை எது நமக்கு தெரியாம போகிறதுனால நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நீங்களும் நானும் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாகவே விளங்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். நானே உங்களை நடத்தும் ஒரு தேவனாய் கடந்து வர போகிறேன். அந்த வசனத்துல என்ன வார்த்தையை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 15:13. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்தேன். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். கர்த்தராகிய தேவன் நடத்தும் பொழுது எப்படி நடத்துகிறார் பாருங்கள். சாதாரணமாய் அல்ல, அவருடைய ஓங்கி வளர்ந்த பலத்தினால் அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். ஒரு மனுஷனை நீங்களும் நானும் பின்பற்றக்கூடிய நேரத்துல ஒருவேளை எதிராக கள்ளன் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதிராக அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியம் அல்லது காட்டு மிருகங்கள் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய மனிதன் அந்த மிருகங்களை கண்டு ஓடி போகிறான் என்று சொன்னால் அவனை நம்பி உங்களால் வேணாலும் போகவே முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர்களை நடத்தும் பொழுது பார்வோனுடைய கையில அவ்வளவு பெரிய பலம், மகா பெரிய வல்லமை பெற்ற பார்வோனுடைய சந்ததி, பார்வோனுடைய ஜெனரேஷன், பார்வோனுடைய இராணுவம் மகா வல்லமை பெற்ற ஒரு அரசாங்கமாய் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த பார்வோனுடைய அரமனை, அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் பார்வோனுக்கு கீழாக காணப்படக்கூடிய மக்கள், கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள், கையில வச்சிருக்கக்கூடிய பலம், கையில வச்சிருக்கக்கூடிய படைகள், எல்லா விதமான காரியங்களிலும் திறம் பெற்ற ஒரு மனிதனாய் விளங்கினான். ஆனால் வழி நடத்தக்கூடிய கர்த்தர் அவனிலும் வல்லமை பெற்றவராய் விளங்கினால்தான் இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய கரங்களிலே நின்று மீட்டுக் கொண்டு அழைத்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். பார்வோனால் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கவே முடியல. பார்வோன் என்கின்ற அந்த பெரிய ஒரு மன்னன் தன்னால் ஆன மட்டும் பிரயாசத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சான். என்றாலும் கூட கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாக அவனால் நிற்க கூட முடியல. ஒரு வாதையில, அதாவது நிறைய வாதைக்குரிய காரியத்துல பார்வோனோடு கூட இருக்கக்கூடிய ஊழியர்களும் அதே விதமான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செஞ்சார் பாருங்க. என்ன ஒரு காரியத்தை? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எல்லா மக்களின் மேலாக மகா பெரிய பேன்களை ஆண்டவராகிய தேவன் அனுமதித்தார். அந்த ஒரு காரியத்துல பார்வோன் தோற்று போயிட்டான். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் தோல்வியின் கூடாக கடந்து போகக்கூடிய பார்வோன். இனி அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, இது தேவனுடைய விரல், அவங்க கூட எதிர்க்க நம்மால் முடியாது என்கிறதை பற்றி அவர்கள் பேசக்கூடிய அந்த நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையும் என்னையும் வழிநடத்தக்கூடிய கர்த்தர் பலவீனமான ஒரு கர்த்தர் அல்ல. அவர் பலம் நிறைந்த ஒரு கர்த்தராகவே நம்மை நடத்தி கொண்டு போகக்கூடியவராய் விளங்குகின்றார். ஒரு பலவான் என்னை நடத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் எதை குறித்து அச்சத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்க முடியும்? எந்த விஷயத்தை பார்த்து நான் என்னுடைய மனதிலே அநேக விதமான வேதனைப்பட வேண்டியது அவசியமாக இருக்க முடியும்? எல்லா விஷயத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு தேவன் அவர்தான் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நான் உன்னை வழிநடத்தப் போகின்றேன் என்கிறதை பற்றி. வானத்திலே காணப்படக்கூடிய அந்த ஜனங்களுக்கு வானத்திலே காணப்படக்கூடிய மன்னாவை ஆண்டவராகிய தேவன் தந்து மகா பெரிய பிரச்சனைக்குரிய நேரங்களிலே அந்த கடல் வழிமறித்து நிற்கக்கூடிய நேரத்திலே தம்முடைய பலத்த கீழ்காற்றை அனுப்பி கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே சமுத்திரத்தை பிரியக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வார்த்தை கொண்டு சொல்லுகின்றார், என்னால் செய்யக்கூடாத வல்லமையான காரியம் இந்த உலகத்திலே உண்டோ என்கிறதை பற்றி. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பிரச்சனைகளை குறித்து நம்மை அறியாத ஒரு பயம், அநேக விதமான சூழ்நிலைகளை பற்றி நம்மை அறியாத ஒரு பயம், இனி அடுத்த காரியம் என்னமாய் முடிய போகிறது, என்ன விதமான காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிறது என்கிறதை பற்றிதான் ஒரு பயம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், பலம் நிறைந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, பலம் நிறைந்த சத்துவம் வாய்ந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்து நீ அச்சத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? சாது சுந்தர் சிங் தன்னுடைய ஊழியத்தின் பணிக்காக தீபத் என்கின்ற பகுதியை நோக்கி கடந்து போகக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு மலை குகையிலே அவர் தங்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல சில கள்ளர்கள் தூரத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மனிதன் சன்னியாசியாக வந்து நிற்கிறான், கையில ஒரே ஒரு ஜோல்டா பை போட்டுக்கிறாரு. அந்த பையில ஏதாகிலும் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்க முடியும் என்கிறதை பற்றி அந்த மனிதன் தூங்கட்டும், அவரை மெய்யாகவே அடித்து அவருடைய கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் யாவற்றையும் பறித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு 10-15 திருடர்கள் தொலை தூரத்திலே நின்று சாதுவை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது சாதுனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் யாவற்றையும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சாது சுந்தர் சிங் வழக்கம் போல எல்லா விதமான காரியத்தை செஞ்சாரு. அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணாரு, இருக்கக்கூடிய சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் ஆகக்கூடிய நேரத்துல அந்த மலை குகையிலே தன்னுடைய தலையை அந்த பாறையின் மேலாக வைத்து படுத்து உறங்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்கிறதை அறிந்த அந்த திருடர்கள் 15 பேரும் மெய்யாகவே கடந்து வந்து சாதுவுக்கு பக்கத்திலே வரக்கூடிய ஒரு நேரம். ஆனா இந்த விஷயம் சாது சுந்தர் சிங் ஒண்ணுமே தெரியாது. அவர் வாட்டி நல்லா தூங்கிட்டார்.
அடுத்த நாள் விடிகாலை நேரம், எழக்கூடிய நேரத்துல காலையில் எந்திரிச்சு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். வழக்கம் போல தன்னுடைய பயணத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதன் வந்து நின்றார் அவருக்கு முன்பதாக. ஐயா, நீர் யார், நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நல்ல ஒரு ஊழியக்காரன் என்கிறதை பற்றி, இந்தியா என்கின்ற அந்த பகுதியிலிருந்து நான் கடந்து வருகின்றேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக தீபத் பகுதியை நோக்கி நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஐயா, நீங்க இப்ப நீங்க ஒரு ஆளா நிக்கிறீங்க. ஆனா நேற்றுக்கு இரவிலே உங்களை கொள்ளையடிக்கும்படிக்காக நாங்கள் மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிச்சோம். உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் யாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிச்சோம். நீங்க எந்திரிச்சு போனீங்க, சாப்பிட்டீங்க, அப்புறம் என்னமோ முழங்கால் போட்டு என்னமோ ஒரு காரியத்தை செஞ்சீங்க. எல்லா காரியங்களையும் செஞ்சு நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய நேரத்துல, உங்களை திருடும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் உங்களை சுற்றிலும் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான வெண் உடை அணிந்த மக்கள் நின்றிருந்தாங்களே, அவங்களா எங்கன்னு கேட்டாங்க. உடனே சாது அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். என்னை காக்க தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை காப்பாற்றி இருக்கின்றார். அவ்வளவுதான். பலம் நிறைந்த கர்த்தர் எத்தனை பலவான்களையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த தேவன். ஆதி நாட்களிலே காணப்பட்ட ராஜாக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பலவீனப்படுத்தப்படக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தருடைய பலத்தை அவர்கள் சார்ந்து கொள்ள ஆரம்பித்ததினாலே எல்லா விஷயத்திலும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பரிபூர்ணமான வெற்றியின் நிலைகளை எட்டினார்கள் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 40:11 என்ன வார்த்தையை சொல்கிறது? வாசிக்கிறேன், கேளுங்கள். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் அவர் நடத்துவார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் துரிதமாய் நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் அல்ல, மெதுவாய் உங்களுடைய நடைகளுக்கு ஏற்றது மாதிரி, உங்களை மெய்யாகவே வருத்தப்படுத்தும் ஒரு தேவனாக அல்ல, உங்களை பிரச்சனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு தேவனாகவும் அல்ல. உங்களை நடத்தக்கூடிய கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு திராணிகளையும் அறியக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகிறவர் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். நல்ல ஒரு வாக்கியம், இவ்விதமாய் சொல்லப்படக்கூடிய வாக்கியத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகம புத்தகத்துல 33வது அதிகாரம் 12வது வசனம் துவங்கி 14வது வசனம் வரைக்கும் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 33:12 முதல் 14 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். 13வது வசனம். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போ. 14வது வசனம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போ, நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றார். கர்த்தராகிய தேவன் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தேவன். உங்களுடைய நடைகள் எப்படிப்பட்ட நடைகள், உங்களுக்கு எந்த வழியிலே போனால் சரியான ஒரு மார்க்கமாய் காணப்பட முடியும். சில பெற்றோர்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். அப்படி அதாவது இந்த பிள்ளைகள் வரவில்லை என்று சொன்னால் அப்படி அந்த பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து அப்படி பிடிச்சு அவங்க இழுத்துக்கொண்டே போகிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. உங்களுடைய கால் நடைகளுக்கு தக்கது மாதிரி, தக்க அளவிற்காக உங்களுடைய நடை மெதுவான நடையாய் இருக்கிறது உண்டானால், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் லகுவான காரியமாய் இருக்கிறது உண்டானால், உங்களை அறிந்து உங்கள் நடைகளை அறிந்து உங்களை சரியான பாதையில் நடத்தக்கூடிய நல்ல ஒரு தேவனாய் விளங்க போகின்றார். வழியில எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போனால் நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நல்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை வனாந்திர வழியில் நடத்தி கொண்டு வருகின்றார். வெளியே கூட்டிட்டு வந்த உடனே கர்த்தராகிய தேவன் தன்னுடைய மனதிலே ஒரு விஷயத்தை யோசிக்கின்றார். என்ன காரியத்தை யோசிக்கிறார்? அந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதுல அவர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில முதல் வரக்கூடிய நேரத்துல, இந்த ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் துவண்டு போவார்களே என்பதை அறிந்து. எப்படி பாருங்க, யுத்தத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் அவங்களுக்கு சண்டைக்குரிய காரியம் ஒண்ணுமே தெரியாது. பார்வோன் சண்டை போடுவான், இவங்கெல்லாம் கூட இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இவர்களே அந்த யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் கர்த்தர் நடத்தக்கூடிய வழி கரடு புரடான வழி, பயங்கரமான வழி, இதில் எப்படி நாம் நடக்க முடியும் என்கிறதை பற்றி அவர்கள் யோசித்து விடுவார்கள் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் அவர்களை நடத்தும் பொழுது யுத்தத்தை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்காக கர்த்தராகிய தேவன் அவர்களை யுத்தத்தை கற்கக்கூடிய வரைக்கும் யுத்தமில்லாதிருக்கக்கூடிய பாதையின் ஊடாக அவர்களை நடத்தி கொண்டு போக ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய நடைகளை அறியும் கர்த்தர்,
நம்முடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் மெய்யாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாய் கண்ணோக்கி பார்க்கக்கூடிய தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உன் நடைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் உன்னை நடத்தும் ஒரு தேவனாய் விளங்கப் போகின்றேன். உன்னை அப்படி பிடிச்சு இழுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு தகப்பனை போல அல்ல, உன்னை அப்படி தூக்கி எறியக்கூடிய ஒரு தகப்பனை போல அல்ல, உன்னுடைய நடைகளுக்கு ஏற்றது மாதிரி எப்படியெல்லாம் உன்னை அழைத்துக் கொண்டு போனால் நீ உன்னுடைய நடைகளிலே சோர்ந்து போகாமல் நடக்க ஆரம்பிப்பாய். எப்படியெல்லாம் உன்னை நான் அழைத்துக் கொண்டு போக ஆரம்பித்தால் உன்னுடைய வழிகளிலே அநேகம் வேதனை தெரியாமல் அந்த வழிகளை நீ மெய்யாகவே கடக்கக்கூடியவனாய் விளங்குவாய். இப்படி உன்னுடைய நடைகளுக்கு ஏற்றது மாதிரி நடத்தக்கூடிய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார், இந்த மே மாதத்தின் எல்லா நாட்களிலும் நானே உன்னை நடத்தும் தேவனாய் கடந்து போக போகின்றேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, யார் நம்மை நடத்த போகின்றார்? யார் நமக்கு முன்பதாய் நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே கண்டு சரியான பாதையின் ஊடாக கூட்டிக் கொண்டு போகிறவர் யார்? எனக்கு வழி தெரியல, எனக்கு மார்க்கங்கள் ஒண்ணுமே தெரியல, எந்த வழியிலே போனால் என்ன விதமான அந்த தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு தெரியல. என்னை நடத்துகிறது யார்? கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உனக்கும் எனக்கும் சொல்லுகின்றார், நானே உன்னை நடத்தும் தேவனாய் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் கடந்து வரப்போகின்றேன். உன்னுடைய கால் நடைகள் எனக்கு தெரியும், உன்னுடைய வேதனையினுடைய அனுபவம் எனக்கு தெரியும். எந்த வழியில போனா நீ ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிப்பாய் அது எனக்கு தெரியும். ஆகவே நான் உன்னுடைய நடைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் உன்னை புரிந்து கொண்டு எந்த மார்க்கத்திலே போனால் சோர்ந்து போகாமல் நடக்கக்கூடியவனாய் விளங்குவாய், எந்த மார்க்கத்திலே போனால் வேதனைப்படாமல் நடக்கக்கூடியவனாய் விளங்குவாய், எந்தெந்த விஷயத்திலே நான் உன்னை கூட்டிக் கொண்டு போனால் உன்னுடைய மனம் மெய்யாகவே ரம்மியமாய் காணப்பட முடியும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் உன்னை நடத்துகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இது வரைக்கும் எத்தனையோ பேர் உங்களை நடத்தியிருக்கலாம், ஆனால் இந்த புதிய மாதத்துல ஆண்டவராகிய தேவன் உங்களை தம்முடைய கரங்களிலே பொறுப்பாக எடுத்துக்கொண்டு நானே உன்னை நடத்தப் போகின்றேன். நேர் வழியாய் நடத்தும் கர்த்தராகிய நான், என்னுடைய பலத்தினால் உன்னை நடத்தக்கூடிய தேவனாகிய நான், உன்னுடைய நடைகளை அறிந்து சரியான பாதையில் நடத்தக்கூடிய ஒரு தேவனாய், எந்த பாதையிலே கூட்டிக் கொண்டு போனால் என் பிள்ளை வேதனையின் ஊடாக கடந்து போகாமல் எளிதாய் அந்த வழியை கடக்க முடியும் என்கிறதை அறிந்து உன்னுடைய நடைகளை அறிந்து உன்னை நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் நான் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் துணையாய் வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அறியும் கர்த்தர். இத்தனை நாட்கள் பரியந்தம் வழி அறியாமல் அலைந்து போன உன்னுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நானே உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் நல்ல மார்க்கத்தை உருவாக்கி தரப்போகின்றார். எத்தனை வழிகளிலே கடந்து போய் நீங்கள் சோர்ந்து போனீங்க, எத்தனை வழிகளிலே கடந்து போய் நீங்கள் தோற்று போக ஆரம்பிச்சீங்க, எத்தனை வழிகளிலே கடந்து போய் உங்களுடைய உரிமைகளை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினீங்க. இனி வரக்கூடிய காலங்களிலே இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப பெற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டத்தின்படி சரியான பாதையிலே நடந்து போகக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மகா உன்னதமான இரக்கங்களை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த புதிய மாதமாகிய மே மாதத்திற்கு நீர் தந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களை சொன்னீர் கர்த்தாவே, நானே உன்னை வழிநடத்தப் போகிறேன் என்று. எத்தனையோ ஜனங்களுடைய கரங்களிலே நான் உன்னை ஒப்புக் கொடுத்தது உண்டு, ஆனால் அவர்கள் எல்லாம் உன்னை சரியான பாதையிலே நடத்த அறியாமல் அநேகம் வேதனையின் ஊடாக வருத்தத்தின் ஊடாக உன்னை நடத்தி கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. ஆனால் இனி அவர்களுடைய கரங்களிலே நின்று உன்னை நான் என்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு நானே உன்னை வழிநடத்தப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நேரான வழியிலே நடத்தி எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாத பாதையிலே நடத்தி உம்முடைய மகா உன்னதமான பலத்தினால் எல்லா விதமான பலவீனமான காரியங்களிலும் நின்று நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே தாண்டி கடந்து போகக்கூடிய அளவிற்கு எங்களை நடத்தும் ஒரு தேவனாக மட்டுமல்லாமல் எங்களுடைய நடைகளை அறிந்து எங்களுடைய நடைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் எங்களுடைய வலிகளை வேதனைகளை புரிந்து கொண்டு சரியான பாதையில் நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் வருகிறேன் என்கிற வார்த்தைகளை ஆண்டவராக தேவன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் நல்வழியை சென்று அடையக்கூடிய ஒரு மாதமாய் விளங்கட்டும். இந்த மாதத்திலே அவர்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். கர்த்தராகிய தேவனே அவர்களை நடத்துகிறீர் என்கிறதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் அவர்கள் பிரத்யேகமாய் கண்டு உணர கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலே எந்த மக்களால் அவர்கள் தோல்வியின் ஊடாக கடந்து போனார்களோ, தோற்று போன எல்லா இடத்திலும் ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய தலையை உயர பண்ணி நீர் அவர்களை நடத்தும் தேவன் என்கிறதை நிரூபித்து காண்பித்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளுடைய எல்லா விதமான காரியங்களும்
காரியங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே அப்படியே நடைபெற ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களை வழிநடத்தக்கூடிய தேவனாகிய கர்த்தர் எந்த தடையும் இல்லாமல் சரியான பாதையிலே நடத்தி நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் அதிகமான நல்ல முடிவுகளை தந்து இந்த புதிய மாதமாகிய மே மாதத்திலே நன்மையான இரக்கங்களை கர்த்தராகிய தேவன் காணப்படுவார் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.